வணக்கம். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா 11th தமிழில் மொழியை ஆல்பமில் நம்ம யூனிட் 6ல் இருக்கிற புக் பேக் பின்னாடி இருக்கிற சங்கரதாஸ் சுவாமிகள். சரிங்களா? சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றி பார்க்க போகிறோம். 1867 பிறந்திருக்காங்க. 1922 இறந்துருக்காங்க. சரிங்களா? 1867 பிறந்து 1927 பிறந்திருக்காங்க. மொபைலை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிடுறேன். சரிங்களா? அப்போ தான் கொஞ்சம் லென்த்து வீடியோ எழுத்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது நாடக தமிழை வளர்த்த நல்லறிஞர் திகழ்ந்த சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகங்களை உருவாக்கி ஆசிரியருக்கெல்லாம் முன்னோடியாகவும் முதலாக நினைக்கலாம். அது எப்படின்னா, நாடக தமிழை வளர்த்த நல்லாசிரியர்களில் முன்னோடியாக முதலாக திகழ்ந்தது யாருன்னா சங்கரதாஸ் சுவாமிகள். பெரும் புலவர்கள் சுவாமிகள் பாடல் அதாவது பெரும் புலவர்கள் சுவாமிகள் பாடல் தரத்தை உரையாடல் தரத்தை உணர்ந்து அவர் நிறைய பாராட்டியிருக்காங்க. அதாவது நிறைய பெரிய புலவர்கள் இருப்பாங்களா, அவங்க சங்கரதாஸ் சுவாமிகளை பாடல் திரையை கண்டு நிறைய பாராட்டியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இளமையிலே புலவரேலு பழனி தண்டபாணி சுவாமிகளை தேடி செஞ்சு தமிழறிவை பெற்ற இவருடைய 16 வயதிலே கவியாற்றல் பெற்று வெண்பா கலித்துறை இசைப்பாடலில் இயற்றினார். இதுதான் முக்கியமானது. தன்னுடைய 16 வயதிலேயே கவியாற்றல் பெற்று வெண்பா கலித்துறை இசைப்பாடல் இயற்றி தொடங்குகிறார்கள். இரணியன், ராவணன், யமதர்மன் ஆகிய வேடங்களை நடிக்க சொல்ல இவர் வயசு 24. வண்ணம் சந்தம் பாடி வல்லவந்த சுவாமிகள் சந்த குளிப்புகளில் சொற்சிலம்பை கண்டு அக்கால மக்கள் வியந்து போகிறாங்க. அதை நல்லா பார்த்துக்கங்க. 24 வயசுலேயே இரணியன் வேடத்தில், ராவணன் வேடத்தில், யமதர்மன் வேடத்தில் நடிச்சிருக்காங்க. சரிங்களா? சந்த குளிப்புகளில் சொற்சிலம்பை கண்டு அக்கால மக்கள் வியந்து பாராட்டியிருக்காங்க. அடுத்து பார்த்தா சங்கரதாஸ் சுவாமிகள் சமரச சன்மார்க்க சபை, இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சமரச சன்மார்க்க சபை ஒரு நாடகக்குழுவை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டால் சங்கரதாஸ் சுவாமிகள். சரிங்களா? அந்த சமரச அதாவது ட்ரிபிள் சார் முடியுது. அவரோட பேரும் சங்கரதாஸ்ங்கிறது சேலத ஆரம்பிக்க கூட ஷார்ட்கட்டு போடலாம். இந்த குழுவில் பயிற்சி பெற்ற எஸ்.ஜி. கிட்டப்பா நாடக கலைத்துறையில் பெரும் புகழ் ஈட்டினார். சரிங்களா? இந்த குழுவில், அதாவது சமரச சன்மார்க்க சபையின் குழுவில் ஒரு பயிற்சி பெற்றது யாருன்னு கேட்டால் நாடக கலைத்துறை பெரும்புகழ் பெற்றதுன்னா எஸ்.ஜி. கிட்டப்பா. சரிங்களா? அதேமாரி மேடை நாடகம் தரம் குஞ்ச நிலையில் மதுரை வந்த சுவாமிகள் 1918 தத்துவ மீன்லோசினி வித்வ பாலசபை என்னும் நாடக அமைப்பு உருவாக்கி ஆசிரியர்ந்தார். அதாவது தத்துவ மீன்லோசினி வித்வ பாலசபை என்னும் அமைப்பு உருவாக்கி பொறுப்பேற்றுங்கிட்டா யார் நம்ம சங்கரதாஸ் சுவாமிலாம். எந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க, 1918. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இங்கு உருவானாலே டி.கே. சகோதரர், அதாவது தத்துவ மீனலோசினி வித்திய பாலசபை என்று உருவான யாருன்னா டி.கே. சகோதரர்கள் நாடகத்தின் மூலம் மக்களுக்கு அற ஒழுக்கத்தின் தமிழின் பெருமையும் பண்பாட்டையும் தம் சுயமிகுந்த பாடல்கள் உரையாடல் வழியே உணர்த்திய சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகத்துறையின் கலைஞர்கள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். இதுதான் ரொம்ப முக்கியம். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் கேட்டால் இவர் தான், சங்கரதாஸ் சுவாமி தான். ஒரு தலைமை ஆசிரியர் தான் ஒரு சுவாமி ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட் கட்டு போடலாம். சரிங்களா? அடுத்து திரும்ப ரீகால் பண்ணுறேன், முக்கியமான வேர்டு மட்டும் சொல்கிறேன், பார்த்துக்காங்க. 16 வயசுலே வெண்பா கலித்துறை வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், இரணியன், ராமன், யமதர்ம இடங்கள் வச்ச வயசு 24. அடுத்து பாருங்கள், சமரச சன்மார்க்க சபை. சரிங்களா? யாருன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் தான். அடுத்து பாருங்கள், அந்த குழுவுக்கு பயிற்சி பெற்றுனா கிட்டப்பா. தத்துவ மீன்லோசினி வித்துவ பாலசபைங்கிட்ட யார்? சங்கரதாஸ் சுவாமிகள் தான் அதில் ஆசிரியர் இருந்திருக்காங்க. எந்த வருஷம்? 1918. முக்கியமான பாயிண்ட் கேட்டால் அடிக்கடி டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்குறது, தமிழ் நாடக தலைமை ஆசிரியர்னு கேட்டால் யார்? சங்கரதாஸ் சுவாமிகள் தான். சரிங்களா? நண்பர்களே, நம்ம சேனலில் டிஎன்பிசி டிஆர்பி படிக்கிறவங்க, போலீஸு, இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டு எக்ஸாம் சம்மந்தமாக படிக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு சம்மந்தமாக நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும். சரிங்களா? நன்றி.